வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு. 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். நண்பன்னு தமிழில் வந்தது இல்லையா, 3 இடியட்ஸ்னு. அந்த மாதிரியான ஒரு படங்களை எடுக்கிற டீமோட படம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதை பற்றி தெரிஞ்ச தகவலாக இருந்தது. அப்புறம் என்னோடய நண்பன் சம்பத்குமார்னு சொல்லிட்டு நிறைய சினிமா பார்க்குறவன், இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆன டைம்லேயே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். மச்சான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நீ கட்டாயம் பாரு அப்படின்னா. ஆனால் எல்லா படமும் ரிலீஸ் ஆகாத ஒரு ஊரில் இருக்கேன், சேலத்தில். ஏதோ ஒரு ஷோ 2 ஷோ மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது. பட் என்னால் அதை தேட்டரில் பார்க்க முடியல. இப்போ போன வாரத்தில் ஹாட்ஸ்டாரில் வந்திருந்தது. அதுக்காகவே ஹாட்ஸ்டார் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதாக போச்சு. படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது. உண்மை சம்பவம்னு சொல்கிறத விட ஒரு மனிதரோட வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வச்சது. இப்போது எப்படி தமிழில் சூரரை போற்றுன்னு சொல்லிட்டு சூர்யாவோட படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா? எப்படி ஒரு ஏர்வேஸ் அவர் ஆரம்பிக்கிறாருங்கிறது மாதிரி. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டாக், அதாவது நம்மளை சொல்லப்போனால் ஒரு தெருநாயாக இருக்கிற ஒருத்தன் எப்படி உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறது தான் கதை. இப்போ கதை நடக்கிற இடத்த பாருங்களேன். சம்பல் பகுதி, நம்மலாம் கேள்விப்படுவோமே, சம்பல் கொள்ளைக்காரர்கள். அந்த மாதிரி எல்லாரும் அதிகம் களவை மட்டுமே தொழிலாக உபயோகப்படுத்துகிற ஒரு இடத்துலேருந்து கதை ஆரம்பிக்குது. ஹீரோவோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஆனால் நேர்மையாக இருக்கிற காரணத்தினாலேயே அவருக்கு வேலை போயிடுது. ஹீரோவோட ஸ்கூலை பற்றியே சொல்லியே ஆகணும். அந்த ஸ்கூலில் எல்லாரும் +2 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக ஹால் இன்விஜிலேட்டரே போர்டில் ஆன்சர் எழுதி போட்டு சீட் பண்ண விடுவாங்க. இங்கே 12th எக்ஸாம்லாம் என்ன மாதிரி நடக்குங்கிறதெல்லாம் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். இந்த படத்தில் இந்த சீனை பார்த்திங்கனாவே எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்துருவோம். ஏன்னா வெவ்வேறு நிலப்பரப்பு சார்ந்த கதைகளை படிக்கிறதும் படமாக பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு வியக்கிற தருணம் ஏதோ ஒன்று இருக்கும். மொத்த ஸ்கூல்லேயுமே எவனுமே படிக்காமல் அந்த ஸ்கூல் ஹெச்எம்ஏ பிளான் பண்ணி எல்லாருக்கும் ஆன்சர் எழுதி போட்டு விட்டு கொடுத்து எழுத வைக்கிற ஒரு எக்ஸாமை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அப்போ கரெக்டாக ஒரு டிஎஸ்பி நிப்பாட்டிறாரு, யாரும் பிட்டடிக்கூடாது, காப்பிடிக்கூடாதுன்னு. என்ன ஆகுதுன்னா மொத்த ஸ்கூலுமே ஃபெயிலு. அப்புறம் ஹீரோவுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது. அப்போ அதே டிஎஸ்பிகிட்ட உதவிக்கு போய் நிற்கிறான். அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா, சார் நான் உங்களை மாதிரி ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. 2 வார்த்தையில் சொல்கிறாரு, டோன்ட் சீட், அவ்வளோதான். அதை அவன் அப்படியே பிடிச்சிக்கிறான். அதை ஒரு மந்திரமாக பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறான். அவனே படித்து +2 எக்ஸாம் கிளியர் பண்ணுறான். அப்புறம் டிகிரி முடிக்கிறான். அவரை மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், பிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தலைநகருக்கு போகிறான். ஆனால் அங்கே அவன் போன டைமும் என்னவோ கவர்மெண்ட் அந்த எக்ஸாம் நடத்துகிறத நிப்பாட்டிட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அங்கேருந்து அவன் எப்படி யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு போகிறான், அவன் எப்படி கிளியர் பண்ணுறான், அதுதான் கதை. இது கதையோட சுருக்கம். என்னடா ஒரு எக்ஸாமை படித்து பாஸ் பண்ணுறதுல என்னடா இருக்குது, இதை போய் எப்படிடா படமாக சொல்ல முடியும், படம்னா நம்ம நினைக்கிற எதுவுமே இதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக எடுத்திருக்காங்க. படத்தில் மொத்தமாகவே ஒரு 10 கேரக்டர் கூட கிடையாது. அதில் கௌரி பையான்னு ஒருத்தர் வருவாப்பில், அதாவது கௌரிங்கிறத ஒரு பேர், கௌரி அண்ணன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இவனுக்கு முன்னாடியிலேருந்தே யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு ஆள். ஆனால் கிடைக்கல. என்ன பண்ணுவார்னா, அந்த ஏரியாவிலேயே டீ கடை வச்சுருவார். அவர் இவனோட வாழ்க்கைக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கார், இவனை ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாரு, எப்படிலாம் ஊக்கம் கொடுக்குறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் நமக்குலாம் ஒரு பிடிப்பு வரும். ஆண்களில் யாரையாவது கூப்பிட்டு அவங்களோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு அண்ணன், ஒரு சீனியர் இது மாதிரி கையை பிடிச்சி தூக்கி விட்ருப்பாங்க. இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருப்பாப்புல, ஒரு சீனியர் இருப்பாப்புல. ஆனால் பெண்களுக்கு இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இது ஆண்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஹீரோயின் எந்த எக்ஸாம் படிக்க போனாலும் அங்கே அது மாதிரி ஒன்று அமைஞ்சிரும். ஏன்னா
சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ங்கிறது போயிட்டு ஒரு 3 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு வர மாதிரி கிடையாது. வருஷக்கணக்காகும், குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாவது ஆகும். இப்போ ஒன்றா ட்ராவல் ஆகும்போது அங்கே இருக்கவங்களோட ஒரு ஈர்ப்பு வந்து அது மாதிரி நடந்துடும். இப்போது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட், படத்துக்கு விட்டு வெளியே கொஞ்சம் பேசுவோமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியாவிலே டஃபஸ்ட் எக்ஸாம். அது நார்த் இந்தியன்ஸ் பார்வையில் அப்படி ஒரு படம் வந்தது. ஆனால் உண்மையிலேயே இதை தமிழர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இதில் வராரு இல்லையா கௌரி பையான்னு ஒரு கேரக்டர் வருவார், இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். தன்னால் பாஸ் பண்ண முடியலைனாலுமே அடுத்து கொஞ்சம் பேரை பாஸ் பண்ண வைக்க ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த மாதிரி தன்னால் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு எல்லா அட்டம்ப்ட்லேயும் ஃபெயிலான ஒருத்தர் மற்றவங்களுக்கு ஈஸியாக கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து தமிழ்நாடு லெவலில் பெருசாக ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தார், சங்கர ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. அவர் இப்போ உயிரோடில், அவரோட கதையவே படமாக எடுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வருவார். ஏன்னா ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் தீர்ந்துக்கிட்டே வரும்போது கடைசி அட்டம்ப்ட்டும் தீர்ந்ததுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணணுமே தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா அதை படித்ததை வச்சு எங்கேயாவது போய் வேலைக்கு சேர முடியும். யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படித்தா பாஸ் ஆகலைன்னா அவ்வளோ நாள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அறிவுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். வேறு வழியே இல்லை, அதே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுக்க தான் போகணும். ஆனால் அந்த மாதிரி போய் அதை விட லட்சமாக கோடியாக சம்பாரித்தவங்களாம் இருக்காங்க, அது வேறு கதை. ஆனால் மற்றவங்கள தனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனை அந்த லைனில் கரெக்டாக சொல்லிக் கொடுத்து ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ வந்து எந்த கட்சி ஆட்சி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே ரூல் பண்ணுறது யாருன்னா பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, ஆஃபீஸர்ஸ். அதுவும் உண்மையாக சொல்லப்போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்எஸ் மட்டும்தான். அவங்க தான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுறவங்க. ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வரணும் வரக்கூடாது, அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறது அவங்க தான். அதுதான் அவங்க தான் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் ஒரு பார்ட்டாக உள்ளே போய் உட்கார்றதுங்கிறது ஒரு சாமானியனால் நினச்சாலும் முடியாத ஒரு விஷயம். எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அதிகாரம்னா எம்எல்ஏ எம்பி சிஎம் அது கிடையாது, அது மட்டும் அதிகாரம் கிடையாது. ஆஃபீஸர்ஸாக போய் உட்கார்றது அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொன்று, இப்போ நீங்கள் நினச்சா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்க முடியுமா? இப்போ எம்எல்ஏவோட மினிமம் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை கோடி. ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை கரெக்டாக கைட் பண்ணி படிக்க வச்சா ஒரு ஐபிஎஸ் ஆக்கலாம், ஒரு ஏஎஸ் ஆக்கலாம். அடுத்து இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி, சங்கரோட சங்கர ஏஎஸில் இருக்க சங்கரோட வார்த்தைகளை சொல்லணும்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் இஸ் நாட் அ கேரியர் சாய்ஸ், இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் லிவிங். அதாவது சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு வாழும் முறை அப்படிம்பார். உண்மையிலேயே, ஏன்னா அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்க்குற விதமே மாறிடும்பாங்க. ஒரு நாளைக்கு 2 நியூஸ் பேப்பர் படிக்கணும், அந்த நியூஸ் பேப்பரில் எதை படிக்கணும், அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு ஆரம்பித்து சுற்றி நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போனீங்கன்னா கூட, ஒரு குப்பை தொட்டியை பார்த்தீங்கன்னா கூட அது என்ன ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா, எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது, எத்தனை வருஷம், எத்தனை பட்ஜெட்டு, அதில் 2 கவர்மெண்ட்டும் இருந்தால் அது எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாமே நமக்கு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த படத்தில் வந்து டெல்லியில் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டுவாங்க. நீங்கள் சென்னைக்கு போங்க, அண்ணா நகர் போங்க, அங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கும் படிக்கிற கூட்டத்தை பாருங்கள், அவ்வளோ கதைங்க கிடைக்கும். ஒரு புத்தகமாக வந்த ஒரு கதை, அதை வந்து சினிமாவாக மாற்றிருக்காங்க. புத்தகம் படித்தா தான் சினிமாவுக்காக எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா 5 பாயிண்ட் சம்முன்னு சொல்லிட்டு சேத்தன் பக்கத்தில் எழுதின புக்கு, அந்த புக்கை வச்சு தான் நண்பன் படம், அதாவது 3 இடியட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் புத்தகத்துக்கும் அந்த படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். சினிமாவுக்காக நிறைய மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி தமிழில் நான் ஒரு ஐஏஎஸ் சொல்லுவேன், அவர் கதையெல்லாம் எடுத்தோம்னா படம் என்ன, ஒரு படத்தையே 2-3 பாட்டு எடுக்கலாம், அவ்வளோ கதையும் இருக்குது. அறிமுகப்படுத்துகிறேன், அவரோட பேர் வந்து இளம்பகவத், இப்போ ஐஏஎஸ்ஸாக இருக்கார். அவரோட கதையை சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க அப்பா விஏஓ, அவர் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்துடுறாரு. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இறந்தாங்கன்னா கருணை அடிப்படையில் அவங்க பசங்களுக்கு வந்து யாராவது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அரசு பண்ணி கொடுப்பாங்க, என்ன படிச்சிருக்காங்கங்கிறத பொறுத்து.
இவரும் வெயிட் பண்ணுறாரு. 7 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. அப்புறம் ஒரு 22 23 வயசுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்மளே படித்து அந்த வேலையை வாங்கலான்னு. படித்து ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறாரு, விஏஓ ஆகிறாரு. அதுக்கப்புறம் குரூப் 2 கிளியர் பண்ணுறாரு. அப்புறம் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறாரு. குரூப் 1 டெப்யூட்டி கலெக்டர் ஆகிறாரு. டிஎஸ்பியாகவும் இருந்திருக்காரு. அப்புறம் அவரே அதே தஞ்சாவூர் தான், அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு அந்த கருணை அடிப்படையில் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார். டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி இதோட ஒருத்தரோட கனவு முடிஞ்சிடும். ஆனால் இவருக்குள்ளே அந்த ஐஏஎஸ்ங்கிற கனவு இருக்குது. திரும்ப படிக்கிறாரு, ஐஆர்எஸ் ஆகிறாரு. கடைசி அட்டம்ப்ட் 35 வயசில் கடைசி அட்டம்ப்டில் ஐஏஎஸ் ஆகிறாரு. ஒரு 7 கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கார், விஏஓவில் ஆரம்பித்து கலெக்டர் வரைக்கும். அவரோட செமினார் ஒன்று நான் அட்டன் பண்ணியிருக்கேன். யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சில மித்துலாம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா தான், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருந்தா தான், டிகிரி ரெகுலரில் படிச்சிருந்தா தான், எக்ஸாம் இங்கிலீஷில் அட்டன் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்லாம் சில மித்து இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாத்தையும் இவர் உடைச்சார். இவர் காலேஜ் படித்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில், தமிழ் மீடியம் தான், தமிழில் தான் எக்ஸாம் எழுதினார். வேலைக்கு போய்கிட்டே தான் படித்து எழுதினார். எந்த இன்ஸ்டியூட்லேயும் கோச்சிங் போகாமே படித்து எழுதி இவரே ஏஎஸ் ஆகியிருப்பார். இவர் கதையெல்லாம் எடுத்தால் சூப்பராக 0 to ஹீரோ படம் பண்ணலாம், அவ்வளோ கதை இருக்குது. நம்மளுங்களுக்கு இப்படிலாம் கதை இருக்குது அப்படிங்கிறது தெரியுமான்னு தான் தெரில. இப்போது இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் ஹிந்தியில் தான் இருக்குது. தமிழில் இருந்ததால் உண்மையிலே தமிழ்லேயும் பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபீல் குட் டைப்பு. ஃபீல் குட்டு கடைசி ஒரு 25 நிமிஷம்லாம் நீ இந்த சீனில் அழுதாகணும், நீ இந்த சீனில் எப்படா அழாமல் இருப்ப அப்படிங்கிற மாதிரியே சீன்ஸ் இருக்கும். எல்லோரும் சொல்லும்போது எனக்கு புரியல. படம் முடியும் போது தான் பார்த்தா கண்ணில் அப்படியே தனியாக ஓடிட்டு இருந்திருக்கு. இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்ல படம். இதுக்கு நடுவில் அழகாக ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படங்க. தமிழில் ஏன் டப் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. கண்டிப்பாக பண்ணணும், நிறைய பேரை போய் சேரும். முடிஞ்சால் 3 Idiots ரீமேக் பண்ணி நண்பன் எடுத்த மாதிரி இந்த படத்தையும் தமிழில் ரீமேக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி இதில் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பழக்கி விட்ருக்காங்க. அது ஹிட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். படம் தியேட்டரில் பெரிய ஹிட், ஓடிடிலையும் நல்லா போயிட்டுருக்கு. கட்டாயம் பாருங்கள்.